அவன் உன்கிட்ட அப்படியே நடந்துக்கிட்டா ஆமா. அவனுக்கு நம்ம யாருன்னு காமிப்போம். இங்க தானே? இங்கதான் நினைக்கிறேன். இதோ இவங்கதான். அந்த கேஸ் இன்னும் கோர்ட்ல தான் சார் இருக்கு. இதுக்கு இன்னும் முடிவே வரல. என் பொண்ணை வர சொன்னீங்களா? யார் வர சொன்னது? நான் தான். அது சரி, இது போலீஸ் ஸ்டேஷன் தானே? ஏன்? ஒரு போர்டு இல்ல, யாரும் யூனிஃபார்ம்ல இல்ல. எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் எப்படி வச்சிருக்கீங்க? எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. முதல்ல உங்க ஐடி கார்டு காட்டுங்க. ஐடியை காட்டுங்கன்னு சொன்னேன். ஐடியை காட்டுங்க. உங்க எல்லார்கிட்டயும் ஐடி இருக்கா இல்லையா? விட்டா குத்திருவீங்க போல் இருக்கு. ஏயா எல்லாரும் ஐடியா எடுத்து காட்டுங்க. இல்லைன்னா குத்திருவாங்கன்னு நினைக்கிறேன். உட்காருங்க. உங்க பேர் என்ன? அருந்ததி. எதுக்காக பேக்ல கத்தி வச்சுட்டு சுத்துறீங்க? ஆம்பளைங்க கிட்ட இருந்து சேஃப்டி வேணும்ல. எங்களுக்கு ஆம்பளைங்களை கண்டாலே ஆகாது. ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க முதல்ல விஷயத்துக்கு வாங்க. இப்ப எதுக்கு என் பொண்ண வர சொன்னீங்க? இன்னைக்கு உங்க பொண்ணால என் உயிரே போயிருக்கும். என்னாலயா? ஏய், நீ கொஞ்சம் இரு. நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. ஓ ரிவால்வர் அங்க விழுந்துருச்சு. ஓகே, ஒருவேளை என் பொண்ணு அங்க இல்லாம போயிருந்தா என்ன பண்ணிருப்ப? நீயே போய் எடுத்துட்டு வந்திருப்பல. அதை விட்டுட்டு ஏன் இவன் மேல கோபப்படுற? போலீஸ் பப்ளிக்காக வேலை செய்யும் போது பப்ளிக் போலீஸ்க்காக கோஆபரேட் பண்ணாதானே நல்லா இருக்கும். முடியாது. உன்னால என்ன பண்ண முடியும்? உங்க ஸ்டைல் ஆஃப் ஃபைட்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. தனியா வாழ்ந்துட்டு இருக்கிற எந்த பொம்பளையா இருந்தாலும் இப்படித்தான் இருப்பா. இதுதான் உங்க ஃப்ரஸ்ட்ரேஷனா? உங்க வளர்ப்புனால உங்க பொண்ணு கூட உங்கள மாதிரியே ஆயிட்டா. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலயும் ஆம்பளைங்க மேல கோவம் தெரியுது. கொஞ்சம் குறைச்சுக்கிட்டா நல்லது. நீங்க நினைக்கிற மாதிரி ஆம்பளைங்க எல்லாருமே மோசமானவங்க இல்ல, நல்லவங்களும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒருத்தம் கூட இல்ல. நாங்க மோசமானவங்க தான். மோசமானவங்க நடுவுல இருக்கும்போது நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். கண்டவங்க கிட்ட பிரச்சனை வச்சுக்க கூடாது, முக்கியமா போலீஸ் கிட்ட. ஓஹோ, எங்களுக்கு போலீஸ்காரனாலே சுத்தமா ஆகாது. ஏன்? அது எங்க பர்சனல் ஒப்பீனியன். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சினிமால எல்லாம் போலீஸுங்களை ஹீரோ சுளுக்கு எடுக்கும் போது சும்மா ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் தெரியுமா? நீங்க பேசுறதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. வணக்கம் சார். யாரியா நீ? சார், நான் இங்க ஒரு சின்ன கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கேன் சார். என்ன கம்பெனி? அது வந்து இவங்க போட்டும் சார். நான் அப்புறமா சொல்றேன் சார். சொல்லியா என்ன கம்பெனி? நான் பொண்ணுங்களை வச்சு பிசினஸ் பண்றேன் சார். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ண பேசலாம். ஓகே சார். நாங்க இங்க இருந்து போனதா அவங்க கிட்ட உட்காந்து பேரம் பேசுவல. நாங்க என்ன பேசினா உங்களுக்கு என்ன? முதல்ல கிளம்புங்க. சும்மா சாவடிச்சிட்டு இருக்கீங்க. அம்மாவும் பொண்ணும் கொஞ்சம் போலீஸ்க்கு கோஆபரேட் பண்ண கத்துக்கங்க. அருந்ததி மேடம், உங்க கத்தி முடிஞ்சா போற வழியில 4 பேரை குத்திருங்க, நல்லா இருக்கும். This is my background. இனிமேலாவது என்கிட்ட பார்த்து நடந்துக்க. ஏய், இவ்வளவு உள்ள தூக்கி போடுங்க. மம்மி, இருங்க, நான் வரேன். இங்க வாயா. சார். சொல்லு, உங்க கம்பெனில என்ன பிரச்சனை? சார், இங்க புதுசா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் திறந்திருக்கிறதா சொன்னாங்க. உங்க உதவி இருந்தா என் தொழிலுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு தான். உங்ககிட்ட எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க? 10-15 பேர் இருப்பாங்க சார். சரி, எவ்வளவு கொடுப்ப? மாசத்துக்கு 2 லட்சம் கொடுக்குறேன் சார். அங்க எத்தனை பொண்ணுங்க இருக்காங்கன்னு கணக்கு போடு சார். நீ சொன்னதை விட அதிகமா இருந்தாங்கன்னு வச்சுக்க சார், முட்டி பேந்துரும். சரி சார். வா போலாம். வாங்க சார், வாங்க. யார் வீடு இது? முதல்ல வாடகைக்கு தான் சார் வந்தேன். இப்போ இந்த வீட்டை வாங்கிட்டேன் சார். அடுத்த மாசம் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கேன் சார். பாதி பேமெண்ட் கூட பண்ணிட்டேன் சார். ஓனரை துரத்திட்டு நீ இருக்கேன்னு சொல்லு. ஆமா சார், அந்த ஓனரை காலி பண்ண வைக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். எல்லாரும் இங்க வாங்க. சாண்டி, ஷபு, ரீட்டா, கீதா எல்லாரும் வாங்க. சார் யார் தெரியுமா? சார் போலீஸ் ஆபீசர். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சார். எல்லாரும் அவங்கவுங்க பேரை சொல்லுங்க. சாந்தினி, சாண்டி, ரேஷ்மா. என் பேர் ஜானகிராம், சப் இன்ஸ்பெக்டர். உங்க எல்லாருக்கும் அண்ணன் மாதிரி. உங்க ஓனர் எனக்கு ஒவ்வொரு மாசமும் 2 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுக்கறதா ஒத்துக்கிட்டான். உங்க பணம் எனக்கு வேண்டாம். ஏய், அந்த பணம் ஒவ்வொரு மாசமும் இவங்களுக்கு சேரணும். ஓகே சார். இவன் கொடுக்கலன்னா என்கிட்ட சொல்லுங்க. ஏய், இதை நான் சும்மா செய்யல, நீங்களும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க. இங்க தினமும் நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க இல்லம்மா?
அதுல நல்லவங்களும் வருவாங்க, ரவுடிங்களும் வருவாங்க, 1 நம்பர் கேடிங்களும் வருவாங்க. ஆமாண்ணா நிச்சயமா வருவாங்க. அவங்கள பேண்ட் அவுக்கும் போது ரிவால்வரை எடுத்து பக்கத்துல வைக்கிற நாய்களையும் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆமாண்ணா பாத்துருக்கோம். அப்படி எவனாவது பேண்ட் அவுக்கும் போது ரிவால்வரை எடுத்து பக்கத்துல வச்சான்னா யோசிக்காம எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. சரிண்ணா. ஓகே என் நம்பர் எழுதிக்கங்க, 99100. என்னடா ஆச்சு? 2 நாளா ஃபோன் கூட பண்ணல. பாய் வரப்போற உங்க பர்த்டேவை கலக்கிடலாம். நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் சார். ஓகே. சேட்டலைட் ஃபோன் ரிங் ஆகுது சார். யாரும் பேசாதீங்க. இன்னொரு விஷயம், புது பட ஹீரோயின்ஸ்லாம் கூட்டிட்டு வா. நீங்க இதெல்லாம் சொல்லுமா பாய்? உங்க முன்னாடி டான்ஸே ஆட வைக்கிறேன். ஆனா பாய் ஒரு விஷயம், நம்ம பசங்க 4 பேர் இறந்துட்டாங்க. கார்ட்டூன் மாதிரியே புதுசா ஒருத்தன் வந்திருக்கான். அவன் தான் நம்ம பசங்களை தூக்கிட்டான். யார் இந்த கார்ட்டூன்? ஜானகிராம் சொல்லி புதுசா டியூட்டில சேர்ந்திருக்கான். அவனோட ஆட்டம் தாங்க முடியல. அவனை போட்டுட்டுமா பாய்? இரு, நோ டென்ஷன். ஒரு தடவை அவன்கிட்ட நான் ஹாய் சொன்னேன்னு மட்டும் சொல்லு. எல்லாத்தையும் மூடிக்கிட்டு சைலண்டா உட்காருவான். லாலினா டைமண்ட் மச்சன் தானே? ஆமா சார். எங்க இருப்பான் அவன்? எஸ் சார். இந்த கால் கட்டாரத்துக்குள்ள நான் அவனை மீட் பண்ணும். என் பேர் ஜானகிராம். எல்லாரும் என்ன கார்ட்டூன் கூப்பிடுவாங்க. உனக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இது வரைக்கும் கார்ட்டூனை பார்த்து நீ சிரிச்சுக்கிட்டு தான் இருந்திருப்ப. இந்த நிமிஷத்துல இருந்து நீ எப்ப கார்ட்டூனை பார்த்தாலும் உச்சா போக வெப்ப. மூடிக்கிட்டு உட்காந்து டைமண்ட் பிசினஸ் மட்டும் பார். இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். மீறி பண்ண ஃபயரிங் தான். டேய், லைன்ல இருக்கியா இல்லையா? டேய் கோபி, என் பைக் நடு ரோட்ல நிக்குது. நானே என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது உடனே வந்தா எப்படி வருது? சரி கொஞ்சம் வெயிட் பண்ண, எவனாவது ஒருத்த மாட்டுவான். ஏய் கோபி ஒரு நிமிஷம். லிஃப்ட் ப்ளீஸ். லிஃப்ட் ப்ளீஸ். உனக்கு ஆம்பளைங்க நான் பிடிக்காத. எதுக்கு கேட்குற? கோபி இது ஏதோ தெரிஞ்ச பார்ட்டி மாதிரி இருக்கு. நம்ம அப்புறம் பேசலாம். ஃபோனை வை. யார் சார் நீங்க? ஓ நீங்களா? ஏற மாட்டியா? கண்டிப்பா ஏறேன் சார். பின்னாடி இடிக்காம உட்காரு. இடிச்சா எனக்கு கோவம் வரும். எனக்கும் தான். கோபிகாரு பாய் ஃப்ரெண்டா? அறிவு இருக்கா? அவன் என் பாய் ஃப்ரெண்ட் இல்ல சார். இஸ் மை அசிஸ்டன்ட். ஓ, உனக்கு அசிஸ்டன்ட்டுக்கும் ஆம்பளை வேணும், லிஃப்ட் கொடுக்கறதுக்கும் ஆம்பளை வேணும். ஆனா உனக்கும் உங்க அம்மாவுக்கும் ஆம்பளைங்களை கண்டாலே பிடிக்காது. கத்தி எடுத்துக்கிட்டு சுத்துவீங்க. அது போட்டோம், மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிற? உன்னதான் கேக்குறேன். ஏதோ ஒரு அமௌண்ட் வருது சார். அது வந்து இந்த ரெசெஷன் வந்ததுனால பிசினஸ் குறைஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா இருந்தது சார். இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு கொஞ்சம் இந்த கார்னர்ல இறக்கி விட்டுடுங்களேன் சார். ஓகே தேங்க்யூ சார். ஓவரா நடிக்காத, பார்க்கவே சகிக்கல. புது சக்தி வேகமே எங்குமே இவன் காண்பது பெரும் வெற்றிதானே. என்றுமே முள்ளானது இவன் போகும் பாதையே. யாருமே செல்லாதது இவன் பாதைதானே. குற்றம் செய்தாலே ஒரு தீர்ப்பை சொல்வான். பதவி உயர்ந்தாலும் இவன் ஏட்டை சீமான். பயமில்லை தடையில்லை இனி என்றும் முடிவில்லை வெல்வானே. ஸ்பெஷலிஸ்ட் ஜானகிராம் பேர்ல ரசிகர் மன்றம் திறக்கிறாங்க. சூரியன் இவன்தானே சூரியன். சூரியன் இவன் தானே சூரியன்.
இல்லாம நீங்க அவனை ஹீரோவாக்கிட்டீங்க. அவன் என்ன சுத்தமா மதிக்கிறதே இல்லை சார். என்னடா ஓவர சீன் காமிச்சிக்கிட்டு இருக்க? ஒன்னா கண்ணை தூக்கிட்டு ரோட்ல ஓடுறேன்னு கேள்விப்பட்டேன். ஓட்டுற போறாங்கடா. தீமையின் வழி போக்கிட இவன் காவல் எல்லை, இவனது உயிர் காத்திட என்று விடுவதில்லை, விழிகளில் எப்போதுமே பொறி அடைவதில்லை, அமைதியை வழி மாற்றினால் அதை விடுவதில்லை, இவன் என்றால் ஊருக்குள் எப்போதும் பெயர்தானே, ஊருக்கு இவனை போல் இங்கு ஒருவன் வேண்டும், வேங்கை போல் எப்போதும் வீரத்தில் இவன் தானே நிற்பானே. சூரியன் 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 இவன் தானே சூரியன், சூரியன் இவன் தானே சூரியன், சூரியன் இவன் 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 தானே சூரியன், சூரியன் இவன் தானே சூரியன். ஹலோ 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 ஹலோ, அவங்ககிட்ட போனை கொடு, போனை கொடுறாங்கிற. ஹலோ ஹலோ சார். யாரு? சார் நான் பவித்ரா, ஈவென்ட் ஆர்கனைசர். என்ன சார் நீங்க உடனே மவுண்ட் ரோட்ல இருக்கிற மசூதிக்கு வாங்க. எதுக்கு? இங்க நான் ஒரு கிரிமினலை பாத்திருக்கேன். நீ பார்த்தவன் கிரிமினல் எப்படி தெரியும்? உங்க ஆபீஸ்க்கு வந்தப்பா உங்க ரைட் சைடு செவுத்து மேல அவன் போட்டோவை பார்த்தேன். என்னது? உங்க ஆபீஸ்ல இருக்கிற செவுத்துல அவன் போட்டோவை பார்த்தேன். நீ அங்கேயே இரு, நான் இப்பவே வரேன். எவனும் பதில் சொல்ல மாட்டாங்கறான். மவுண்ட் ரோட் மசூதிக்கு முன்னால கணேஷ் என்கவுண்டர். எப்படி இருக்கு நியூஸ்? 3 வருஷமா நீ சிட்டிலேயே இல்ல, இப்ப எதுக்கு வந்திருக்க? யார்கிட்ட பேசுன? என்ன பிளான்? சார் நான் எல்லாத்தையும் விட்டு 3 வருஷம் ஆச்சு சார். என் பொண்டாட்டியோட டெலிவரிக்காக வந்திருக்கேன். குழந்தைய எங்க பெட்ரோல் வச்சிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் கூட என்கிட்ட பணம் இல்லை சார். பணம் கட்டலன்னா என் குழந்தை இறந்துடும் சார். பிச்சைக்கார மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி கெஞ்சிட்டு இருக்கேன் சார். ஒருத்தன் கூட எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறான் சார். சரியா பதில் கூட சொல்ல சார். வா ஹாஸ்பிட்டல் போலாம். நீ சொன்னது மட்டும் பொய்யா இருந்தா அதே இடத்துல உன்னை கொன்னுடுவேன். சரி சார், வாங்க சார் போலாம். வாங்க சார். இவதான் என் பொண்டாட்டி சார். யோ மனுஷனாயா நீ? பொண்டாட்டி குழந்தை இங்க விட்டுட்டு பணம் கொண்டு வரேன்னு சொல்லி 3 நாள் ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வெளியில அனுப்பலாம்னு நினைச்சோம். எவ்வளவு கட்டணும்? 20,000 ரூபாய். என்கிட்ட 5 தான் இருக்கு, ஒரு 15 கொடு. You mean 15,000? அவங்க முன்னாடி தமிழ்ல தானே சொன்னாங்க, மறுபடியும் அதே இங்கிலீஷ்ல கேட்குறேன். பணத்தை எடு. நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் சார். அதான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். உன் பொண்ணு பிறந்த நேரம் நீ தப்பிச்சிட்ட. உன் மேல 4 மர்டர் கேஸ் இருக்கு. அங்கேயே போட்டு தள்ளிருப்பேன். வேற ஏதாவது வேணா ஃபோன் பண்ணு. சரி சார். சார் என் பொண்ணுக்கு நீங்க தான் சார் பேர் வைக்கணும். பவித்ரானு வை, ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி சார். ஏன் பேர் வச்சீங்க? உங்களுக்கு அந்த பேர் அவ்வளவு பிடிக்குமா? 15,000 ரூபாய் கொடுத்தல, அதுக்காக தான். தோடா, நான் கடனா தான் கொடுத்தேன். போன் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்தது எனக்கே ஆப்பு வைக்கிறீங்க. கொடுத்துறேன், கவலைப்படாத. எனக்கு ஒரு ஈவென்ட் பண்ணி தரியா? ஈவென்ட்டா? எதுக்கு? ஆர்ஃபன்ஸ்க்காக நான் ஒரு ஸ்கூல் ஓபன் பண்ணலாம்னு இருக்கேன். ரொம்ப நல்ல விஷயம் சார். 1 செகண்ட் கோபி, நான் முக்கியமா பேசிட்டு இருக்கேன், அப்புறம் கால் பண்றேன். வெரி குட் சார். அனாதை குழந்தைங்களுக்கு ஸ்கூல் திறக்கிறீங்க, ரொம்ப நல்ல விஷயம். எனக்கு கொஞ்சம் டீடைல்ஸ் வேணும். அதாவது ஈவென்ட் எங்க நடக்க போகுது, எத்தனை பேர் வருவாங்க, அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ன செய்யணும், அப்புறம் விஐபிஸ் யாராவது வருவாங்களா சார்? நிச்சயமா வருவாங்க. யாரு சார்? பாத்து இறங்குங்க மாமா. கையிடுறா, அது கூட தெரியாது எங்களுக்கு. வாங்க 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 சார், உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எனக்காக வெயிட் பண்றாங்களா? நீங்க தானே சார் சீஃப் கெஸ்ட். அறிவு இருக்கடா உனக்கு? இவ்வளவு பெரிய ஆளுங்களா வச்சுட்டு என்ன சீஃப் கெஸ்ட்ன்ற?
எல்லாம் உன்னால தானே மாமா வா சரி போலாம் சரி வாங்க வாங்க சார் ஓபன் பண்ணுங்க சும்மா இருக்கு சார். பரவாயில்ல கட் பண்ணுங்க சார். கட் பண்ணுங்க மாமா சும்மாரா. எங்க மாமாவோட தயவால டிஐஜி சார் என்கரேஜ் பண்ணதுனால இன்னைக்கு இந்த ஸ்கூலை என்னால் திறக்க முடிஞ்சது. நான் கிட்டத்தட்ட 150 பேரை என்கவுண்டர் பண்ணிருக்கேன். அந்த கேங்ஸ்டர்ஸ் மேல உள்ள ரிவார்ட் பணமே எனக்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேல கவர்மெண்ட் கிட்ட இருந்து வந்திருக்கு. அந்த பணத்தை வச்சு தான் நான் ஸ்கூலை திறந்திருக்கேன். இன்னில இருந்து நீங்க இங்கேயே தங்கலாம், நல்லா சாப்பிடலாம், நல்லா படிக்கலாம். உங்களை மாதிரியே எனக்கும் யாரும் இல்லை. அப்பா அம்மா இல்லைன்னு நீங்க யாரும் கவலைப்படவே கூடாது. அப்பா அம்மா இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நாம தான் உதாரணமா இருக்கணும். உன் பேர் என்னப்பா? சார் என் பேர் ஜோசப் சார். ஓ நல்லா படிக்கணும். ஓகே நல்லா படிக்கிறேன் சார். பெரியவனா என்ன ஆவ? ஜானகி ராமன் ஆவன் சார். ஓ குட் குட். நீ என்ன ஆவ கண்ணா? ஜானகி ராமன் ஆவன் சார். நீ என்ன ஆவ? ஜானகி ராமன் ஆவன் சார். தம்பி நீ என்ன ஆவ போற? ஜானகி ராமன் சார். என்னையா எல்லாரும் ஜானகிராம் ஆகணும்னு சொல்றாங்க? அக்கா நீங்க என்ன பாவீங்க? நானா ஜானகிராமுக்கு பொண்டாட்டி அவன். என்னது ஆர்ஃபன் ஸ்கூல் ஓபன் பண்ணிருக்கானா? அதெல்லாம் நம்ம பணம் தான்டா. ராஜா இல்ல, சின்ன இல்ல, சலீம் இல்ல, எல்லாரையும் போட்டு தள்ளிட்டானா. அவனை உடனே தூக்கணும்டா. அவனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்த நான் மாத்த வேண்டி இருக்கு. என்னால நிம்மதியா ஒரு இடத்துல தூங்க முடியல. ஜானகிராம் 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 என் பொழப்பு கேவலம் ஆயிடுச்சா. அவனை உடனே ஏதாவது பண்ணி ஆகணும். தூக்குங்கடா அவனை. நீயா? ஓ மை காட், உங்களுக்கு சமைக்க கூட தெரியுமா? ஏ உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ரொம்ப லக்கி. அதாவது வெளிய ஈவென்ட் வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு லேட்டா வந்தா கூட ஃபுட் ரெடியா இருக்கும்ல. நாட் பேட். இன்னும் என்னெல்லாம் தோணுது? என்ன இங்க? பேலன்ஸ் அமௌண்ட்காக வந்தேன். டீ குடி. தேங்க்ஸ். உங்களுக்கு டீ போட கூட வருமா? சின்ன வயசுல நான் பண்ண வேலையா தானே. ம் 200 கூல் ட்ரிங்க்ஸா? 50 குழந்தைங்க கூட இல்லையே. குழந்தைங்கலாம் அனாதை பசங்க சார். பார்க்காத கூல் ட்ரிங்க்ஸை பார்த்ததும் ஒவ்வொருத்தரும் 3 நாள் குடிச்சாங்க. 3 டென்ட் இதுக்காக போட்ட? 2 போட்டா பத்தாதா? பணம் எல்லாம் வேஸ்ட். சப்ப பில்லுக்கு ஏன் சார் இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க? நான் பண்ற ஈவென்ட்டோட ரேஞ்ச் தெரியுமா உங்களுக்கு? நெக்ஸ்ட் மந்த் சூப்பர் ஸ்டார் வர ப்ரோக்ராம்க்கு நான் தான் ஈவென்ட் மேனேஜர். இவ்வளவு யோசிக்கிறதுக்கு 2 டென்ட்டையும் 200 கூல் ட்ரிங்க்ஸையும் நீங்களே கொண்டு போயிருக்கலாம்ல. அதுக்கு ஏன் என்ன கூப்பிட்டு இவ்வளவு பஞ்சாயத்து வைக்கிறீங்க? டிஸ்கவுண்ட் எதுவும் இல்லையா? இந்த உன் பில் அமௌண்ட். தேங்க் யூ. இது அந்த 15,000. எந்த 15,000 ரூபாய்? அதான் நீ ஹாஸ்பிடல்ல கொடுத்தியே. என்ன அத நான் கடனா கொடுத்தேன்னு நினைச்சியா? இல்லையா? நீ அவ்வளவு பாசத்தோட அன்போட அந்த சின்ன குழந்தைக்கு என் பேரை வச்சல, அந்த பணத்தை நான் திரும்ப வாங்குவேன் நீ எப்படி நினைச்ச? நம்ம கணேஷ், நம்ம பாப்பா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணிருக்கோம். நம்ம 2 பேருக்குள்ள இந்த பாக்கி பணம் எல்லாம் வச்சுக்கலாமா? எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் இனிமே அவங்க கூட பேச மாட்டேன். எனக்கு ஒண்ணும் வேண்டாம். போ. ஏய் நில்ல, நான் சொல்றது கேளு. உனக்கு பணம் வேண்டாமா? ஏன் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க? உனக்கு பணம் வேண்டாமான்னு கேக்குறேன். அது ஒரு ஈவென்ட், அதுக்கு ஒரு பெரிய பில். உன் பணத்தை நீயே வச்சுக்கோ. எனக்கு ஒண்ணும் வேணாம். அது இல்ல பாய், ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். எதுவும் பேசாத. இந்த சிட்டிலேயே உனதான் பெரிய ஷூட்டர்னு சொல்லிக்கிறாங்க.
என்ன புடுங்குறேன். விடியறதுக்குள்ள ஜானகிராம் இருக்கக்கூடாது. தூரத்துல இருந்து சுடுவியோ, கிட்டத்துல போய் சுடுவியோ, ரைட்ல இருந்து சுடுவியோ, லெஃப்ட்ல இருந்து சுடுவியோ, இல்ல டைரக்டா அவன் வீட்லயே வச்சு சுடுவியோ, எனக்கு தெரியாது. என்னடி இது? என்னதுமா? அந்த ஜானகிராமனோட போட்டோ உன் புக்ல எதுக்கு இருக்கு? இது மேல ஐ லவ் எழுதி இருக்கு. அப்படின்னா நீ அவனை லவ் பண்றியா? லவ்வா? லவ்னா என்னம்மா? சின்ன வயசுல இருந்தே நீ எனக்கு அதை பத்தி எதுவும் சொல்லலையேம்மா. அப்படின்னா ஐ லவ் யூ நீ எதுக்குடி எழுதிருக்க? நான் ஒண்ணு அதெல்லாம் எழுதலமா, அவனே எழுதிக்கிட்டாமா. அவனா எழுதிக்கிட்டது உன்கிட்ட எப்படி வந்துச்சு? ஓகே, ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னு சொல்லட்டுமா? ஐ லவ் யூ சொல்லி அவன் என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். மெசேஜஸும் மிஸ்ட் காலுமா கொடுத்துக்கிட்டே இருக்கான். எங்க பார்த்தாலும் உடனே லவ் லெட்டர் கொடுத்துட்டான். கொடுத்தது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன். இது மட்டும் எப்படி மிஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். நீ சொல்றதெல்லாம் உண்மைதானே? என் கண்ணை பார்த்து சொல்லுமா, என் கண்ணை பார்த்து சொல்லு. உனக்கு ஏன் மேலே டவுட்டா? பவித்ரமான உன் பவித்ரா மேலே சந்தேகப்படுறியா? ப்ராமிஸ்மா? ஏய், ப்ராமிஸ் இல்ல. ஸ்கூட்டி சாவி கொடு. குடுன்னு சொன்னேன். எங்க ஜானகிராம்? மேடம் நில்லுங்க, எங்க போறீங்க? நில்லுங்க மேடம். ஹலோ மேடம். ஏய், அறிவில்லையா உனக்கு? உன்னதான். இப்ப நீங்க என்கிட்டயா பேசுறீங்க? உன்கிட்டதான். எதுக்காக ஏன் பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்க? லவ் கவனி என்னென்னமோ சொல்லி வளர்றியாமே. லவ் லெட்டர் குடுக்கறியா? மிஸ்டு கால் எல்லாம் குடுக்கறியாமே. எனக்கு மட்டும் கோவம் வந்ததுன்னா மீடியாவை கூப்பிட்டு உன்னை நடு ரோட்ல நிக்க வச்சு நார் அடிச்சிருவேன். அது சரி, நீ இவ்ளோ பெரிய ஆபீசரா இருக்க, அறிவே கிடையாதா உனக்கு? இதெல்லாம் உங்க பொண்ணு சொன்னாடா? பாக்க சின்ன பொண்ணா இருக்காளே, லவ் பண்ணலாம் அதுன்னு சொல்லி ஏமாத்தலாம் நினைச்ச உன்ன மாதிரி ஆளுங்களால தான் நாங்களாம் இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எங்க அம்மாவை ஒருத்த ஏமாத்திட்டு போயிட்டான், அதனால நான் பிறந்தேன். என்னையும் ஒருத்த ஏமாத்திட்டு போயிட்டான், அதனால அவ பிறந்தா. ஆனா அவளை யாருமே ஏமாத்தவே கூடாது. அதுக்கு நான் விடவே மாட்டேன். அருந்ததி மேடம், நீங்க தேவையில்லாம கோவப்படுறீங்க. போய் உங்க பொண்ணை கூட்டிட்டு வாங்க. அவ பல்ல உடைச்சு அவ கையிலே கொடுக்குறேன். என்ன சொன்ன? ஏன் பொண்ணோட பல்லைய உடைக்கிறேங்கறியா? என்னையா? என்ன நீ வேணா பெரிய என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா இருக்கலாம். இத பாரு, நான் யாருன்னு உனக்கு இன்னும் தெரியல. அருந்ததி. நீங்க ஏன் இப்படி தேவையில்லாம டென்ஷன் ஆறீங்க? நான் ஒன்னும் உங்க பொண்ணு பின்னாடி அலையவும் இல்ல, லவ்வும் பண்ணல. நானும் உங்கள மாதிரி தான் கல்யாணமே வேண்டாம் தான் சுத்திட்டு இருக்கேன். கடைசியா உனக்கு ஒண்ணு சொல்லிட்டு போறேன். அவளை மறந்துடு. அவ வாழ்க்கை இந்த சமுதாயத்துக்கு நான் அர்ப்பணிச்சிட்டேன். எந்த ஆம்பளைக்கு இடம் இல்ல. அவளை நான் இன்னொரு மதர் தெரேசாவா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு அவளை விட்டுரு. என்னங்க என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. என்னங்க? பாம் வச்சு இந்த ஸ்டேஷனையே அழிச்சிடுவேன். எங்க இருக்காவ? எதுக்கு ஃபோன் பண்றான்னு புரிஞ்சிருச்சு. நான் எடுக்கல. ஏன்பா இந்த வாழைப்பழம் எவ்வளோ? இந்த பழமா? இது டசன் 100 ரூபாய். என்னையா இந்த நேரத்துல கூட இவ்வளவு ரேட் சொல்ற? நேரம் எதுவா இருந்தானே